வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா. 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 2663ன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 2150ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய பி ஜோன் பார்க்கும்போது செல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இவங்க சப்சிக்வெண்ட்டாக பெர்ஃபார்மன்சஸ் நல்லா வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் எப்படி பண்ண போறாங்கன்னு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.05 இது ரொம்ப லோ தான், வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. ஆனால் பிஏ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது. பெக்டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா -7.3 இருக்கு. அதே மாதிரி பெகி ரேங்கிங்கில் பார்த்தோம்னா -9.6 இருக்கு. ஸோ இப்போ இங்கே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேஷனாக நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம். நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது 0.06. அதே மாதிரி நிஃப்டி 50யோட போன வருஷம் ரிலேட்டிவ் ரிட்டர்ன் 20% பாசிட்டிவாக இருக்குது. 1 இயர் பீட்டா ஸ்கோரில் 0.82. அது கொஞ்சம் நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 2025-26 அதாவது 26க்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2% தான் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் 2027க்கு வரும்போது கிட்டத்தட்ட 14% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 2026க்கு 6.9% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு இன்னும் தேர்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வரல. தேர்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் பிப்ரவரி 2 வர மாதிரி டேட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குவார்ட்டர்லி அனாலிசிஸ் தனியாக பார்த்துக்கலாம். இப்போ 2026ல என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2026ல பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 2271. கரெக்டாக ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட அக்டோபர்லேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சிருக்கிறான். இது அப்படியே கரெக்டிவ் ட்ரெண்டாக கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க S1 1651 1888, S2 922 1201, S3 303 540. இப்போ பிரேக் பாயிண்ட்டை மேலே உடைச்சு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் R1 2721 3000, R2 3382 3619, R3 4069 4348. நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வந்தாலோ இது கரெக்ஷனை லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இவனுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா இவன் அந்த 70ங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கிறான். 76 ஜூன் 2024 எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் டிசம்பர் 2024 70, 69, 70 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே 67 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இப்போ சுற்றிட்டு இருக்கிறான். இப்போ ரேஞ்ச் பவுண்டுங்கிறதுனால கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்சிக்வெண்ட்டாக இவன் எப்படி குரோத்தை காமிக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.